வணக்கம். நான் ராஜி. நம்ம ராஜேஷ் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்குள்ளே போகாமல், ஆனால் எப்படி நம்ம சுற்றினாலும் போட்டித் தேர்வுகள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு பயனடையக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்ருக்க சீரீஸ் ஆஃப் வீடியோஸோடு சேர்த்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ என்னடா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹெல்த் கான்ஷியஸாக சொல்ல போகிறோமா அப்படின்னா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறோம். அதாவது உளவியல் ரீதியாக நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொதுவாக மென்டல் ஹெல்த் அப்படின்ன உடனே மனநலம் அப்படின்னாவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா பைத்தியமா இப்படி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஹெல்தி வெல்பீயிங்க்கு கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் உடல் அளவில் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் அது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மனதளவில் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்றத நான் சொல்லலைங்க. WHO அதாவது உலக சுகாதார மையத்தோடைய ரிப்போர்ட் அல்லது அவங்களுடைய டெஃபினிஷனே ஒரு ஹெல்தி வெல்பீயிங் அப்படின்னா இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதனால் இந்த மென்டல் வெல்பீயிங்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் அது யாராக வேணாலும் நம்ம இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு வேலை அல்லது யாராக இருந்தாலும் எந்த வயதினரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக மனதளவில் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான், அதாவது நம்மளே நிறையா விஷயம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? நல்லா ஜாலியான மூடில் பயங்கர என்தூசியாஸ்டிக்காக இருக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப வேகமாக பண்ணிடுவோம். அதே கொஞ்சம் அப்படி டல் அடிக்கும் போது, ஏன்னா எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லைங்களா, மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே தேட மாட்டோம், வெளியிலேருந்து தான் தேடுவோம். அப்போது நம்ம போகிற பாதை சரியாக, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியாக, மனதும் உடம்பும் ஒன்றா ஒத்துழைத்தால் மட்டும்தான் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை பற்றின விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு சில எமோஷன்ஸு, இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைனில் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம். அதாவது வாட் யூ வாண்ட் நவ், வாட் யூ வாண்ட் த மோஸ்ட். உங்களுக்கு இப்போ எது தேவை, உங்களுடைய அத்தியாவசிய தேவை எது, அல்லது உங்களோட அல்டிமேட் கோல் எது அப்படிங்கிறது தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள எடுத்துக்கலாம், அல்லது போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களே கூட எடுத்துக்கலாமே. இப்போ டயட்டில் இருக்கவங்க சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, சே ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. இன்றைக்கி மட்டும் நான் ஒரு நாள் சாக்லேட் சாப்பிட்றதுனால இது என்ன ஆக போகுது, இந்த ஒரு நாள் சாக்லேட் சாப்பிட்றதுனால, ஒரு சாக்லேட் சாப்பிட்றதால கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? இதே போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நியூஸ் பேப்பர் படிக்காமல் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாமே, ஒரு நாள் நான் ஒரு விஷயம் பார்க்காததுனால ஏதாவது பெருசாக பாதிப்பு வந்துட போகுதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அப்போ இது இன்றைக்கி நமக்கு தேவை. ஸோ வாட் யூ வாண்ட் நவ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருது. வாட் யூ வாண்ட் த மோஸ்ட் அப்படிங்கும்போது டயட் நான் மெயின்டைன் பண்ணி என்னோடய ஹெல்த்தை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அல்டிமேட் கோல். அதே மாதிரி போட்டித் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் போய் உட்கார போகிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், நான் ஸ்கிப் பண்ணுற விஷயம் எனக்கு அது என்னுடைய அல்டிமேட் கோலை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கிராட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் போகும்போது நிச்சயமாக உங்களை அதை தடுத்து நிறுத்தும். ஏன்னா ஒரு தடவை நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு பழக்கம் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய இடத்துல நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நாள் சாக்லேட் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு நாள் வரும். ஸோ இது உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் கிடைக்கல, அதாவது எனக்கு இன்றைக்கி நான் சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கலாமே தவிர்த்து உங்களுடைய ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கோலில் இருந்து உங்களை பின்னோக்கி அதை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இதே விஷயந்தான் போட்டித் தேர்வுகளுக்கும். ஸோ ஒரு நாள் நான் நியூஸ் பேப்பர் படிக்கலை, ஒரு நாள் நான் படிக்கிறது ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் என்னுடைய போஸ்டிங் நான் உட்காரணும் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் நான் பின்னோக்கி இழுக்கப்படுறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ மென்டல் வெல்பீயிங் அப்படின்னு பேசும்போது இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக், ஏன் இதை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மள நிறைய பேருன்றதை விட ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு பழக்கம் இருக்கும். இன்றைக்கி இதை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்குவோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு நாள் செய்கிறதுனால அல்லது ஒரு நாள் இது ஸ்கிப் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் நான் சொன்ன மாதிரி சாக்லேட் சாப்பிட்றதா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் ஸ்கிப் பண்ணுறதா இருக்கட்டும், போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு
நினைக்கிறவங்களா இருக்கட்டும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நம்ம பண்ணுற பிளான்லேருந்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். ஸோ இது உங்களுக்கு இப்போது அத்தியாவசியமாக தேவை, இப்போ உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு சந்தோஷத்தை தருதா அல்லது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் தருதா, உங்களுடைய அல்டிமேட் எய்ம்லேருந்து உங்களை எங்கேயாவது இது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அடுத்த விஷயம் நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி நிச்சயமாக நம்ம போவோம். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக அது வெளியிலேருந்து எங்கேயுமே வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, நம்மக்கிட்ட தான் கிடைக்கணும். ஸோ அந்த ஒரு சின்ன கிராட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கும் போது உங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன, உங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து நிச்சயமாக வந்து இந்த ஒரு சின்ன சந்தோஷம், அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு பெருசாக கிடைக்காது. ஸோ இந்த ஒரு டாபிக் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய எமோஷன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங்காக வந்து இருக்கலாம், ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதர்களாக நம்ம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இது ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.